இதுவரைக்கும் டைரக்டா ஓட்டர்ஸ்க்கு பணம் தரல. ஆனால் அவங்க கொடுக்குற பணம் டோக்கன் மூலமாக இங்கே போய் இவ்வளோ வாங்கிக்கிடலாம், அங்கே போய் அவ்வளோ வாங்கிக்கிடலாம், அவ்வளோ பொருட்கள் வாங்கிக்கிடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சாரத்தில் இங்கே என்ன பிரச்சனை, நார்மலாக வாக்குக்கு பணம் கொடுக்கறது முந்தின 2 நாளில் 3 நாளில் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே 12 நாளுக்கு முன்னாலே தினகரன் அவர்கள் பிரச்சாரத்துக்கே ஆள் சேர்க்கறதுக்கு பணம் கொடுத்து சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக அந்த தொப்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொகுதிக்குள்ளே 1 லட்சம் தொப்பிக்கு மேலே இன்றைக்கி உள்ளே கொண்டு வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதுக்கே 35 லட்சம் சார்ஜ் இருக்குது. இதெல்லாம் முறையான இதை போட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அவங்க தோல்வி பயத்தில் அவங்க நிச்சயம் தோற்றுருவாங்க. டெபாசிட் எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக இது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும், எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நாங்கள் ஜனநாயக முறைப்படி வாக்காளர்களை சென்று வாக்கு சேகரிக்கிறோம். நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதால் தான் தோல்வி பயத்திலே இதை போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது கூட்டாளியான திரு ஸ்டாலினும் தேர்வு செய்வது இது ஒரு சதி திட்டம். இதை மாதிரி வாக்கு சேர்த்துட்டே இருக்கோம். இங்கே யாரோ ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கிட்டு, அது திமுக உடைய ஆளாகவும் இருக்கலாம், இல்லை பன்னீர்செல்வத்தோட ஆளாக இருக்கலாம், ஒரு ஆளை வச்சு யாருக்கோ தட்டில் படம் போடுறாங்கன்னா அது நாங்கள் எப்படி இது சம்மதமாகும்? இது வேணுக்குன்னு தேர்தல் கமிஷனில் இதை மாதிரி எவிடென்ஸாக ஒரு தப்பான எவிடென்ஸை உருவாக்கி தேர்தல் கமிஷன்கிட்ட காமிச்சு, நேற்று கூட அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நேற்று நான் வாக்கு சேர்த்துருப்பேன், கடைசியாக முடிக்கிற பாயிண்டில் நாங்கள் நடந்து வந்துருக்கோம். யாரோ ஒருத்தர் ஒரு தட்டில் ஆரத்தி தட்டில் காசு போட்டிருக்காரு, அது பிடிச்சா ஓடிட்டான். இதே மாதிரி தான் அவங்க இப்போ நின்றுட்டு இருக்கோம், இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் எங்கள் கட்சி தோழர்களும் பொதுமக்கள் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கிட்டு அதில் ஒரு தட்டில் பணத்தை போட்டால் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? எப்படியாவது இதே போன்ற புகார்களை சொல்லி தேர்தலை எப்படி தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் திருப்பரங்குன்றிலும் நிறுத்தினார்களோ அதை போல நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் திரு ஸ்டாலினும் திரு பன்னீர்செல்வமும் சேர்ந்து செய்கிற சதி. அவர்கள் நினைத்தது போல் அவர்களால் வெற்றி பெற முடியாது.